السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பெரும் ஆர்வத்தோடு நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் வழியாக புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஏற்கனவே நாம் அறிந்த விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த நிகழ்வுகள் அத்தியாவசியமானது. நாம் அனைவரும் அறிவோம், மனிதன் பலவீனமானவன், மறதியானவன். நாம் அறிந்த விஷயங்களை கூட பல நேரங்களில் வாழ்வில் செயல்படுத்த முடியாமல் அலட்சியமாக வாழ்ந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவன். எனவே அதுபோன்ற தருணங்களில் இது போன்ற அமர்வுகளை ஏற்படுத்தி நாம் அறிந்த செய்திகளை, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நினைவுபடுத்துகிற பொழுது மீண்டும் நாம் அந்த செயல்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள முடியும். அந்த வகையில் நமக்கு புத்துணர்ச்சி அளிப்பதற்காக, நமது மார்க்க சிந்தனையை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் விருட்சமாய் வளர்வோம் என்கிற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் வளர்கிறோம், அனைவரும் உலகத்தில் பிறக்கிற அனைவரும் வளர்கிறார்கள். வளராமல் யாரும் இருப்பதில்லை. யாரேனும் விதிவிலக்காக வளர்ச்சி இல்லாமல் இருந்து விடலாம். மற்றபடி உலகத்திலே பிறக்கிற பெரும்பான்மையான அனைத்து உயிரினங்களும் வளர்கின்றன. அவற்றின் வயது நாள் ஆக ஆக வளர்கிறது. அவற்றின் அறிவு, குறிப்பாக மனிதர்களுக்கு நாட்கள் ஆக ஆக அறிவு வளர்கிறது. மனிதருடைய உடல் வளர்கிறது. மனிதர்களின் பொருளாதாரம் வளர்கிறது. மனிதனுக்கு இந்த சுற்றுச்சூழலை பற்றிய, அவனை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றிய ஞானம் வளர்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி இல்லாமல் இல்லை. வளர்ச்சி என்பது உலகத்தினுடைய அடிப்படை, அது இயல்பு, அது கண்டிப்பாக வளர்ந்தே தீரும். வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னைக்கு உலகம் அழியுதோ அன்னைக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும், அதோட முடிஞ்சு போச்சு. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் வேற வார்த்தைகள்ல சொல்லுவோம், மாற்றம் என்பது மாறாதது. மாற்றங்கள் என்பது சில நேரங்களில் ஒன்று இன்னொன்றாக மாறுவது, பல நேரங்களில் ஒன்று இரண்டாக மாறுவது, இரண்டு நான்காக மாறுவது. கருவறைக்குள்ளே ஜனிக்கிற அந்த சின்னஞ்சிறிய நீர் துளி, அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் குழந்தையாக உருப்பெற்று உலகத்திலே வந்து சேருகிறது. அங்கு துவங்குகிற வளர்ச்சி உள்ளுக்குள்ள போன ஒரு கண்ணுக்கு புலப்படாத கருவிகளை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள தகுந்த வகையில் இருக்கிற மிக மிக எடை குறைந்த அந்த நீர் துளி வெளியிலே வருகிற பொழுது எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கிறது, அதை மடங்களை கால்குலேட் பண்ணி வார்த்தைகளை சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ள போனது எடையே இல்லை. எடை போட்டு பார்த்தா 1 கிராம்னு சொல்ல முடியாது, 1/2 கிராம்னு சொல்ல முடியாது. தங்கத்தை கூட எடை போட்டு நிறுத்தி சொல்லிடுறோம், இத்தனை மில்லிகிராம் இருக்கிறது. அந்த மில்லிகிராம் கூட எடை பெறாதது, கருவறைக்குள்ளே நுழைகிற அந்த சிறிய நீர்த்துளி. ஆனால் அது வெளியிலே வளர்ந்து வருகிற பொழுது மில்லிகிராம் என்கிற நிலையில் இருந்தது கிராமை கடந்து, அது கிலோவை கடந்து 2 கிலோவாக, 3 கிலோவாக, 4 கிலோவாக, 4.5 கிலோவாக, வெறும் உயர்வு மட்டுமல்ல, வளர்ச்சி மட்டுமல்ல. அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியோடு கண்களாக, காதுகளாக, மூக்காக, தலையாக, முடியாக, இதயமாக, கிட்னியாக,
உதடுகளாக, தோளாக, நரம்பாக, சதையாக, எலும்பாக எவ்வளவு மாற்றங்கள் அதற்குள்ளே. இவை எல்லாம் வளர்ச்சி தான், எல்லாம் சேர்ந்து அவ்வளவு வளர்ந்திருக்கிறது. அப்ப வளர்ச்சி என்பது அங்கே துவங்குகிறது. மனித வாழ்வின் வளர்ச்சி, உடலின் வளர்ச்சி, உயிரின் வளர்ச்சி, அவ்வாறு துவங்குகிற அந்த வளர்ச்சி இறுதி வரை தொடர்கிறது, மரணம் வரை தொடர்கிறது. மரணத்திற்கு பிறகு அதோடு முடிந்து மீண்டும் பழைய நிலைக்கு மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி எலும்பாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். வளர்ச்சி இல்லாமல் யாரும் இல்லை என்பது தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இங்கே நாம் பேசப்படுகிற பேசுபொருள் என்ன என்று கேட்டால், வளர்கிறோம். நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு விருட்சத்தை போன்ற வளர்ச்சியாக இருக்க வேண்டும். விருட்சம் என்றால் என்ன? மரம். ஒரு மரத்தை போன்று நாம் வளர வேண்டும். இயல்பாக எல்லோரும் வளர்கிறார்கள், எல்லாம் வளர்கின்றன. அது இயல்பின் அடிப்படையிலே நடைபெறக்கூடிய ஒரு வளர்சிதை மாற்றங்கள். ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியாக, மரத்தோடு ஒப்பிடுகிற பொழுது மரம் எப்படி வளர்கிறதோ அது போன்ற ஒரு வளர்ச்சியாக. உண்மையில் சொல்லப்போனா ஒரு மனிதனின் வளர்ச்சியை மரத்துடைய வளர்ச்சியோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம எதுக்கு ஒப்பிடுவோம்? மனிதன் அவனுடைய நிலையிலிருந்து மட்டமா போகிற நேரத்துல தான் மரத்தோடு ஒப்பிடுவோம். மனிதன் மனிதனாக இல்லாமல் மனித பண்புகளை விட்டு அவன் கீழே இறங்குகிற பொழுது, உயர்ந்த மனிதன், சிறந்த மனிதன், ஆறறிவு படித்திருக்கிற மனிதன் அவனுடைய நிலையில் இல்லாமல் கீழிறங்கி மட்டமாக, அறிவு குறைவாக, செயல்பாடற்றவனாக கீழ்நிலைக்கு வருகிற பொழுது அந்த மனிதனைத்தான் நாம் மரத்தோடு ஒப்பிடுவோம். இதுதான் உலகத்தில் இயல்பா நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பேச்சு வழக்கு. எல்லாரும் அப்படித்தான் பேசுவோம். நீ மனுஷனா மரமானு கேள்வி கேட்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரம் மாதிரி வளர்ந்துட்டா சிறப்புன்னு எடுத்துக்கொள்வோமா? விருட்சமாய் வளர்வோம், மரமாய் வளர்வோம் அப்படின்னு சொன்னா அவன் மரம் மாதிரி வளர்ந்து டெவலப் ஆயிட்டோம்னா புரிஞ்சுக்குவோம். மரம் மாதிரி நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவோம். அதை உயர்வாக நாம சொல்ல போறது இல்லை. இலக்கியங்கள், பேச்சு வழக்கு, பழைய ஏராளமான நூல்கள், அவற்றையெல்லாம் நாம் படித்து பார்க்கிற பொழுது பெரும்பாலும் மரங்கள் என்பது குறைவான மதிப்பீட்டிற்காகத்தான் ஒப்பீடு செய்யப்படுகின்றன. பெரும்பாலும் பள்ளிக்கூடத்திலே கற்றுத்தரப்படுகிற திருக்குறளை எடுத்துக் கொள்ளுங்கள். வள்ளுவருடைய பிரபலமான ஒரு குறள் மாணவர்களுக்கு பள்ளி பாட புத்தகங்களிலே சொல்லி தரப்படும். அதிலே ஒரு குறள் பிரபலமான ஒன்று, அறம்போலும் கூர்மையரேனும், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் என்று சொல்லுவார் வள்ளுவர். பல பேருக்கு இந்த குறள் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த குறளின் பொருள் என்ன என்பதை சேர்த்து பார்க்கணும். அறம்போலும் கூர்மையரேனும், அறம்போலும் கூர்மையரேனும் என்றால் கூர்மையான ஆளாக, நல்ல புத்தி கூர்மையுடையவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட புத்தி கூர்மை? அறம்போலும் கூர்மையரேனும், அறத்தை போல கூர்மை. அறம்னா என்ன? அறம் என்று சொன்னால் பொதுவாக பழக்கத்திலே இருக்கிற அறம் என்பது பெரிய ரா. அந்த ராவுக்கு சொல்லப்படுகிற அந்த அறம் என்ன அறம் என்று கேட்டால், அது நன்மையை குறிக்கிற நல்லறம்னு சொல்லுவோம்ல, நல்ல காரியங்களை, அதை அந்த அறத்திலே குறிப்பிடுவோம். அறக்கட்டளை, நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்காக ஏற்றப்பட்டிருக்கிற கூட்டப்பட்டிருக்கிற கூட்டத்திற்கு அறக்கட்டளை என்று சொல்லுவோம். அந்த அறம் இல்லை. அவர் சொல்ற அறம் எதுன்னு கேட்டா, அறம் என்று சொன்னால் அந்த கூர்மையான கத்திகளை, வாள்களை, அறிவாள்களை தீட்டுவதற்கு பயன்படுகிற பொருளுக்கு அறம் என்று சொல்லப்படும். ரம்பம்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த ரம்பம், கத்தி, அருவாள், இந்த மாதிரியான அருவமன இதையெல்லாம் கூர்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற மொட்டையாக இருக்கிற, கோடு கோடாக இருக்கிற ஒரு பொருளுக்கு அதை அறம்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றார் அறம்போலும் கூர்மையரேனும், அறத்தை போல கூர்மையாக இருந்தாலும் அதுதான் கூர்மையாவே இல்லையே. கத்தி கூர்மையா இருக்குது, வாளு கூர்மையா இருக்குது, அருவாமனை கூர்மையா இருக்குது, அறிவால் கூர்மையா இருக்குது. ஆனால் அதை தீட்டுகிற அந்த அந்த அறம் கூர்மையா இருக்குதா? அது கூர்மையா இருக்கிறது இல்லை. அது கூர்மை அற்றது. இதை கூர்மைப்படுத்துகிறது. வள்ளுவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் எதுவும் பிழை இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் பிழையும் இல்லை. அறம் போலும் கூர்மையரேனும் அவர் சொல்றது, அறம் எப்படி பிறரை எல்லாம் கூர்மைப்படுத்துகிற அளவிற்கு ஆற்றல் படைத்ததாக இருக்கிறோம், அந்த அளவிற்கு பிறரை எல்லாம் மேம்படுத்துகிற அளவிற்கு, பிறருக்கு கற்றுத்தருகிற அளவிற்கு, பிறரை உயர்த்துகிற அளவிற்கு, பிறரின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைத்து தருகிற அளவிற்கு புத்திசாலியாக, அறிவாளியாக, மேம்பட்டவனாக, ஞானமுடையவனாக ஒருவன் இருந்தாலும் சரியே, அவ்வளவு அறிவு அவனுக்கு இருக்கிறது. அறம்போலும் கூர்மையரேனும், பிறரை உருவாக்குகிற அளவிற்கு அறம் எப்படி
ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் ஞானம் நிறைந்தவராக இருந்தாலும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அவ்வளவு பெரிய அறிவுஞானி தான், ஆனா மக்களிடத்துல எப்படி பழகணும், எவ்வளவு நளினமா நடக்கணும், எவ்வளவு மென்மையா இருக்கணும், எப்படி இணங்கி போகணும் அப்படிங்கிற அந்த மக்களோடு கலந்து பழகிற பண்பு அவருக்கு இல்லைன்னு சொன்னா அந்த ஆளு மரத்துக்கு ஒப்பானவர் என்று அவர் சொல்லுகிறார். மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். உண்மையில் அவசியமா மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகச்சிறந்த அறிவை இந்த உலகம் இன்றைக்கு கொண்டாடுகிறது. அவர்கள் கொண்டாடப்படாத துறை உலகத்தில் எந்த துறையும் கிடையாது. தமிழ் பேசுகிற உலகத்தில் வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களால் ஆய்வு செய்யப்பட்டு முஸ்லிம் அறிஞர்களால் ஜும்மா உரைகளில் இது போன்ற அரங்குகளில் அல்லது பொதுக்கூட்டங்களில் நபிகள் நாயகத்துடைய சிறப்புகள் அவருடைய அறிவு ஞானம் மக்கள் மத்தியிலே ஒரு சிறிதளவு பேசப்படுகிறது. ஆனால் இந்த தமிழகத்தின் எல்லை தாண்டி, இந்திய தீபகற்பத்தின் எல்லை தாண்டி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் நபிகள் நாயகம் குறித்து நடைபெறுகிற ஆய்வுகளை நாம் பார்க்க துவங்கினால் நபிகளார் கொண்டாடப்படாத துறையே கிடையாது. எல்லா துறை சார்ந்த அறிஞர்களும் விற்பனர்களும் நபிகள் நாயகம் குறித்து அவரவர் துறை சார்ந்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உலகத்திற்கு பல்வேறு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள், நூல்களை வழங்கியிருக்கிறார்கள். நபிகளாரின் அறிவு அவ்வளவு கொண்டாடப்படுகிறது. ராணுவம் என்பது நபிகளாரோடு இன்றைக்கு நாம் இருக்கிற தமிழ் சூழலில், நாம் கேட்டிருக்கிற பயான்களில், நாம் படித்திருக்கிற தமிழ் புத்தகங்களில் நபிகள் நாயகத்தை பற்றி நாம் அறிந்த செய்திகளில் ராணுவ வீரராக அல்லது ராணுவ தளபதியாக ராணுவ படையை வழிநடத்தி செல்லுகிற ஒரு தலைவராக நபிகள் நாயகத்தை பற்றி நமக்கு சொல்லித்தரப்பட்ட செய்தி எவ்வளவு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருசா என்ன திறமை செஞ்சு கேட்டிருப்போம். நபிகளார் கலந்து கொண்டு போர்கள், போர்க்களத்தில் கட்டளையிட்ட கட்டளைகள், நபிகளாருக்கு பல் உடைந்த நிகழ்வு, நபிகளார் போர்க்களத்தின் முன்வரிசைகளில் நின்று எதிரிகளோடு போராடிய நிகழ்வு என்று நபிகளாரின் அந்த ராணுவ பாடத்தை 1-2 பக்கங்களுக்குள் அடக்கிவிடலாம். இவைதான் நபிகளார் குறித்து அவர்களின் ராணுவ படை குறித்த அறிவு ஞானம் நமக்கு இருக்கிறது. நமக்கு என்றால் நாம் பார்க்கிற இந்த தமிழ் சூழலில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கே அப்படித்தான். முஸ்லிம்களுக்கே அப்படின்னா முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான ராணுவ தலைமையகத்தினுடைய அதிகாரியால் ஆய்வு செய்யப்பட்டு நீண்ட காலம் படையின் மிகச்சிறந்த ஒரு வீரர், மிகச்சிறிய ஒரு வீரராக படைக்குள்ளே சேர்ந்து பல்வேறு நிலைகளில் உயர்ந்து பல்வேறு நுணுக்கங்களை கற்று பல்வேறு நாடுகளோடு போரிட்டு பல்வேறு வெற்றிகளை ஈட்டி தந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞர் நபிகள் நாயகம் குறித்து அவர்களின் ராணுவ அறிவு குறித்து ஆய்வு செய்து ஒரு பெரும் நூலை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். நபிகளாரின் அறிவை அந்த ராணுவ உலகம் கொண்டாடுகிறது. மிகச்சிறந்த அறிவு, மாற்று கருத்தில்லை. அது இன்றைக்கும் தேவை என்று அவர் எழுதுகிறார். அதை நடைமுறைப்படுத்தினால் போர்க்களங்கள் நடைபெறும். ஆனால் அந்த போர்க்களங்கள் நேர்மையானதாக அந்த போர்க்களங்கள் அமையும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு போர் நடக்கிறது, ஆனால் போர்களில் நேர்மை இல்லை, போர்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இல்லை. போர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தீங்காக மாறி இருக்கிறது. போர்களில் சம்பந்தப்படாத அப்பாவிகள் எல்லாம் இன்றைக்கு கொன்றொழிக்கப்படுகிறார்கள். ஆனால் நபிகளார் காட்டிய அடிப்படையில் போர்களும் போர் வியூகங்களும் போர் படையும் அமைக்கப்படும் என்று சொன்னால் உலகத்தில் போர் நடக்கலாம். ஆனால் அந்த போர் உலகத்திற்கு தீங்கானதாக, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிடக்கூடியதாக, அப்பாவிகளை பாதிக்கக்கூடியதாக அந்த போர்க்களம் அமையாது என்று முஸ்லிம் அல்லாத ராணுவ தளபதி தன்னுடைய நூலில் நபிகளாரை குறித்து அவர் எழுதுகிறார். அதுக்காக வேண்டிய பிரத்யேகமா ஆய்வு செய்து எழுதுகிறார். எவ்வளவு பெரிய அறிவு ஞானம் நபிகளாரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதே போல நபிகளாருடைய ஒவ்வொரு துறையிலும் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர்களுக்கு சிலை வெடித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உலகத்திற்கு அரசியலை கற்றுத்தந்த தலைவர்கள், எல்லாத்துக்கும் வைக்கல, அரசியல் சட்டங்களை வகுத்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், அதுல உள்ள சிக்கல் என்ன,
அந்த சிக்கலை பிராக்டிகலா எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி உலகத்தில் மிகச்சிறந்த அரசியல் சட்டங்களை வகுத்தளித்த வல்லுநர்கள் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் சிலை வைத்து பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே வரிசையில் நபிகளாருக்கும் சிலை வைக்க அவர்கள் முயற்சித்த பொழுது உலகமே கண்டனம் தெரிவித்து சிலை நீக்கப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் தத்துவம் உலகத்தின் ஆகச் சிறந்த தத்துவம் என்று பொன்னெழுத்துக்களால் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசியல் விற்பனர்கள் ஆய்வு செய்துவிட்டு நபிகளாரின் அரசியல் அறிவை, சட்ட நுணுக்கங்களை, வாதி என்றால் யார், பிரதிவாதி என்றால் யார், எந்த வழக்கை எடுக்க வேண்டும், எந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் ஆய்வு செய்துவிட்டு வழக்குகள், விசாரணை, குற்றம் நிரூபிக்கப்படுதல், தண்டிக்கப்படுதல், கைதியை பிடித்து வைத்துக் கொள்ளுதல், அவனை ஜாமீனிலே வழங்குதல் என்று சொல்லி நபிகளாருடைய அரசியல் சார்ந்த அனைத்தையும் ஆய்வு செய்துவிட்டு மேற்கத்திய உலகம் நபிகளாரின் அரசியல் நுணுக்கங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரசியலில் நபிகளாரின் ஞானம் அப்படிப்பட்டது. இப்படி எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும் ஒன்னு ரெண்டு இல்ல, அவங்க முஸ்லிமாக இருக்கல, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதன் வணக்க வழிபாடுகளை செயல்படுத்தியவர்கள் இல்லை. அவர்கள் ஒரு துறை சார்ந்த ஞானிகள், விற்பனர்கள், அறிவாளிகள், ஆய்வாளர்கள். அந்த துறை சார்ந்த கண்ணோட்டத்தோடு நபிகளாரை பார்க்கிற பொழுது வியந்து போகிறார்கள். இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் கூட, அத்தனை பெரிய ஞானம் நபிகளாரிடத்திலே கொட்டி கிடந்தாலும் கூட, நபிகளாரோடு சேர்ந்து உழைத்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர்களின் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் அதை அப்படியே ஏற்று வழிமொழிந்து கடைபிடித்து அதற்காக எத்தனை பெரிய தியாகங்களையும் செய்ய துணிந்து, பொருளை விட்டு வா என்றால் பொருளை விட்டு வந்து, உயிரை கொடுக்கவா என்று அழைக்கிற பொழுது உயிரை கொடுக்க முன் வந்து, அனைத்திலும் நபிகளாருக்கு பக்கபலமாக நின்று ஒரு மிகச்சிறந்த உலக முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு சமூகம் நபிகளாரை சுற்றி வாழ்ந்தது, வார்த்தெடுக்கப்பட்டது என்றால் அதற்கு இறைவன் சொல்லுகிற காரணம் இருக்கிறது. நபிகளாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அறிவு ஞானத்தை பற்றி அல்ல, பெரிய அறிவுதான், ஞானம்தான். எந்த துறை சார்ந்த நோக்கத்திலே ஆய்வு செய்தாலும் நபிகளாரை மிஞ்சிட முடியாது என்கிற அளவிற்கு உலகத்திற்கு பாடம் கற்று தந்த அறிவாளிதான். ஆனால் அந்த அறிவினால் மட்டும் நபிகளார் கொண்டாடப்பட்டு விடவில்லை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபضன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக, நீங்கள் மாத்திரம் கடுகடுத்தவராக கடின சித்தம் படைத்தவராக இருந்திருந்தால் உங்களுக்காக உயிரை கொடுக்கிற இந்த கூட்டம் உங்களை விட்டு என்றைக்கோ ஓடி இருக்கும் என்று திருமறை குர்ஆன் போற்றுகிறது. கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கமான ஒரு கருத்தை தான் வள்ளுவர் சொல்லுகிறார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். அவர் எவ்வளவு பெரிய கூர்மையான ஞானம் படைத்தவராக இருந்தாலும் மக்களோடு பழகுகிற பழக்கம் குறித்த அந்த அறிவு ஞானம், மென்மை, பக்குவம் இல்லை என்று சொன்னால் அவரை மரத்தோடு நான் ஒப்பிடுகிறேன் என்கிறார். இங்க நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, மரத்தோடு ஒப்பிடப்படுகிறவர் உயர்வாக ஒப்பிடப்படவில்லை, மட்டமாக குறைத்து ஒப்பிடப்படுகிறார். விருட்சமாய் வளர்வோம் என்று சொன்னால், அப்படியானால் விருட்சத்தை போல ஒரு மனிதன் வாழ்வது உயர்ந்ததா தாழ்ந்ததா என்று கேட்டால், விருட்சத்தை போல எல்லா நேரங்களிலும் இருந்து விட முடியாது. வளர்கிற வளர்ச்சியில் பல்வேறு விஷயங்களில் விருட்சத்தோடு ஒப்பிட்டு அதை போல வாழ வேண்டும். பல நேரங்களில் அதனோடு ஒப்பிட்டு அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்கிற கோணம் என்ன என்று கேட்டால், விருட்சமாய் வளர்தல் என்றால் ஒரு விருட்சம் இந்த உலகத்திற்கு எப்படி வளர்ந்து என்னவெல்லாம் செய்கிறது, அப்படி இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு நம்ம மேட்டர், வேற ஒண்ணுமே இல்லை. நாம் விரும்புகிற நம்முடைய விருப்பம் என்ன என்று கேட்டால், ஒரு விருட்சம், ஒரு மரம் வளர்கிறது என்று சொன்னால் அது எப்படி வளர்கிறது? நீங்கள் நம்முடைய சாதாரண எளிய அறிவை கொண்டு மேலோட்டமாக பாருங்கள். ஒரு விருட்சம், ஒரு மரம் வளர 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 எப்படி அது அதனுடைய வளர்ச்சி மேம்படுகிறது, உலகம் அதை அதிலிருந்து என்னவெல்லாம் பெற்றுக் கொள்கிறது.
அது வளர்கிறது. உலகம் அதிலிருந்து பயன்பெறுகிற வகையிலே அதன் வளர்ச்சி அமைந்திருக்கிறது. நாம் வளர வேண்டும், நம்முடைய அறிவு வளர வேண்டும், நம்முடைய வயது வளர வேண்டும், நம்முடைய உடல் வளர வேண்டும், நம்முடைய பொருள் வளர வேண்டும், எல்லா நிலையிலும் நாம் வளர வேண்டும். அந்த வளர்ச்சி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மிடமிருந்து பயன்பெறுகிற வகையிலே அந்த வளர்ச்சி அமைந்திருக்க வேண்டும். சுருக்கமா சொன்னா அவ்வளவு. விருட்சமாய் வளர்வோம் என்றால் ஒரு விருட்சம் எப்படி உலகத்திற்கு பயன் தருவதாக வளர்கிறதோ அப்படி வளருங்கள். வெறும் அந்த விருட்சத்தினுடைய மரத்தினுடைய பயன் என்ன என்பதை மட்டுமே நீங்கள் பேச துவங்கினால் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியாக பேசினாலும் அதனுடைய பயன்களை சொல்லி முடித்து விட முடியாது. தினசரி 1 மணி நேரம் என்று ஒரு மாதத்திற்கு பேசுங்கள். மரத்தின் பயனை முழுமையாக சொல்லிவிட முடியாது. பிறந்த குழந்தைக்கு தொட்டிலை தருகிறது மரம், இறந்த மனிதனுக்கு தூக்கி செல்லுகிற சந்தூக்கை தருகிறது மரம். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே மனிதன் எழுதுவதற்கு எழுதுகோலை தருகிறது மரம், எழுதிக் கொள்வதற்கான பேப்பரை தருகிறது மரம், உணவு சமைப்பதற்கு விறகு தருகிறது மரம், உண்பதற்கு தேவையான உணவை தருகிறது மரம், நோய் நொடிகளின் பொழுது மருந்தை தருகிறது மரம், குடியிருப்பதற்கு தேவையான வீட்டை தருகிறது மரம். மரத்தின் பயன்களை அதிகிட்டே போகலாம். நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோமே, இத்தனை ஆண்டுகளில் என்ன பயன்களை என்னிடமிருந்து நான் பிறருக்கு, என்னிடமிருந்து எத்தனை பேர் என்ன பயன்களை அடைந்தார்கள்? அதுவும் எப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் மரம் வளர்கிறது, நாம் அப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் அப்படி வளர்கிறோமா? எல்லா பயனும் எனக்கு தான் வேணும், நான் வளரணும் அப்படின்னா அது அங்கங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் இழுத்துக்கிட்டு நான் வளர முயற்சி எடுக்கிறேனே தவிர என்னிடமிருந்து நான் வளர்ந்த பிறகு என்னிடம் இருக்கிற ஆற்றலை, என்னிடம் இருக்கிற அறிவை, என்னிடம் இருக்கிற திறமையின் மூலமாக இந்த உலகம் பயன்பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேனா? இது எல்லாரும் உங்களுக்குள்ள நீங்க கேட்டு உங்களுக்கான பதிலை நீங்கள் தேட வேண்டும். இந்த பதிலை நான் சொல்லி தர்றதுக்கு வரல, உங்களை குறை சொல்றதுக்கு வரல, யாரையும் குற்றப்படுத்துவதற்கு வரல. ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். நான் பிறருக்கு பயனுள்ளவனாக வளர்கிறேனா, வளர்ந்திருக்கிறேனா, அல்லது பிறரிடமிருந்து பயனை பெற்றுக் கொள்கிறவனாக மட்டும் நான் வளர்ந்திருக்கிறேனா? என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? ஒரு மரம் எப்படி எல்லாம் குறைந்த உணவிலே நிறைந்த பலன். ஒரு மரத்துக்கு தேவையான உணவு என்ன? பெருசா அதுக்கு நம்ம என்னத்தை கொட்டி கொடுத்துறோம்? கனிகளை தருகிறது. அந்த கனிகளை உண்டாக்குவதற்காக நாம் பட்ட பாடு என்ன? நல்ல ஸ்வீட்டான இனிப்பான கனிவர்க்கங்கள், பழவர்க்கங்கள் நல்ல ஸ்வீட்டா இருக்கணும். அதுக்காக வேண்டி ஸ்வீட்டை கொண்டு போய் கரைச்சு ஊத்துறோமா? சர்க்கரையை வாங்கி ஹோல்சேல் கடையில் மொத்தமா 50 கிலோ 100 கிலோன்னு சர்க்கரையை ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுல பின்னாடி தோட்டத்துல வாழைமரம் வச்சிருக்கோம், நல்ல இனிப்பான வாழைப்பழம் கிடைக்கணும். மாம்பழம் வச்சிருக்கோம், நல்ல இனிப்பான மாம்பழம் கிடைக்கணும். தென்னைமரம் வச்சிருக்கோம், நல்ல இனிப்பான தேங்காய் கிடைக்கணும் அப்படின்னு அந்த இனிப்பான ஒவ்வொரு கனிகளுக்கும் காய்களுக்கும் நாம் என்ன சர்க்கரையை கரைத்து கரைத்து ஊற்றித்தான் அவற்றை வளர்த்தோமா? பச்சை பசுமையான காய்கறிகளை தருகிறது, அதற்காக பசுமையான நிறத்தை கலந்து ஊற்றினோமா? என்னத்தை ஊத்தினோம்? ஒவ்வொரு வகையான இனிப்புக்கும் ஒவ்வொரு வகையான இனிப்பை மாற்றி மாற்றி ஊத்தினோமா? ஒரே தோட்டத்தில் 50 வகை மரம் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அன்னாச்சி பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, முந்திரி பழம் இருக்குது, திராட்சை பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது. எல்லாம் இனிப்பு. இதுவும் இனிக்கிறது. மாம்பழம் இனிச்சு கிடக்கு, திராட்சை இனிச்சு கிடக்கு, கொய்யாப்பழம் இனிச்சு கிடக்கு. ஆனால் ஒவ்வொரு இனிப்பும் எப்படிப்பட்ட வித்தியாசங்களோடு. கொய்யாப்பழத்தை வாயில வச்சா இனிக்குங்கிறோம். தமிழ்ல இல்ல, உலகத்துல எந்த மொழியிலையும் அந்த இனிப்பை பிரிச்சு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட இனிப்புல அவ்வளவு வகை. மாம்பழமும் இனிக்குது, வாழைப்பழமும் இனிக்குது. ஆனா அது என்ன இனிப்பு, இது என்ன இனிப்பு? ரெண்டுமே உண்மையில இனிப்பா? இது வேறு அது வேறு, இதன் சுவை வேறு அதன் சுவை வேறு. ஆனாலும் இரண்டையும் பிரித்து சொல்வதற்கு நம்முடைய மொழிகளில் வார்த்தை இல்லாத காரணத்தினால் மாம்பழமும் இனிக்குது, ஆப்பிள் பழமும் இனிக்குது, அன்னாசி பழமும் இனிக்குது, வாழைப்பழமும் இனிக்குது, எல்லாமே இனிக்குது. மொத்த வார்த்தையில முடிச்சிடும்.
இவ்வளவு இனிப்ப ரப்புல் ஆலமீன் தந்தானே, தந்த ரப்புல் ஆலமீன் எதுக்கு தந்தான், ஏன் தந்தான்? நான் மட்டுமே அனுபவிக்கிறதுக்காண்டி தந்தானா? நான் அனுபவிக்கிறதோடு எனக்கு அருகில் இருக்கிற மக்கள் என்னிடமிருந்து அனுபவிக்கணும், அதுக்கு தானே தந்தான். நான் அவங்களுக்கு அனுபவிக்கிற வகையில் நான் என்ன செஞ்சேன், என்ன கொடுத்தேன், என்னதை வாங்கினேன்? உனத்தையும் கொடுக்கலையே, ஒரு பையனையும் நான் பெருசா கொடுத்துடலையே. அப்படியானால் என்னுடைய வளர்ச்சி சுயநலமான வளர்ச்சி, பொதுநலமான வளர்ச்சி இல்லைன்னு புரியுதா இல்லையா? வெறும் தண்ணியை ஊத்துறோம், ஒண்ணுமே செய்யல. தண்ணியை ஊத்திட்டு சும்மா உட்கார்ந்துருக்கோம், தண்ணிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்படித்தானே? நாட்கள் செல்ல செல்ல தண்ணீருடைய நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் உலகத்துல தண்ணீர் என்பது ரொம்ப அற்பமானது, விலை மதிப்பில்லாததுதான். ஆனால் எங்கும் கிடைக்கிறது. வானத்திலிருந்து அப்படியே மழையாக கொட்டுகிறது, கடல் நிறைந்து ஓடுகிறது, ஆறுகளில் ஏறுகளில் நிறைந்து வெளிகிறது. வீட்டுல பைப்பை திறந்தா தண்ணீர் வந்து வாளி நிறைய கொட்டுகிறது. அற்பத்திலும் அற்பமான ஒரு தண்ணீரை குடித்து விட்டு அது நமக்கு தரக்கூடிய பயன்கள் இவ்வளவு என்று சொன்னால், இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற எத்தனையோ நியாமத்துகளை அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதாம். ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்திலே வாழ்கிற மனித சமூகத்திற்கு பயன் தருகிறவர்களாக மாறி இருக்கிறோமா? என்ன பயனை தந்தோம்? அவ்வளவே சில நேரங்கள்ல இந்த விருட்சம் தரக்கூடிய அந்த பயனை சிந்தித்தால் ஆச்சரியமாக இருக்கும். சில வகை கனிகள் இருக்கிறது, தர்பூசணி இருக்கிறது, வெள்ளரிக்காய் இருக்குது. தர்பூசணி வெள்ளரி எல்லாமே தண்ணீர் சத்துக்கள் அதிகம் உள்ளது, நமக்கு தெரியும். தண்ணி நிறைய இருக்கும். புளிஞ்சோம்னா ஜூஸ் அடிச்சோம்னா ஒரு ஆப்பிள் பழத்துல எவ்வளவு ஜூஸ் வருதோ, ஒரு மாம்பழத்துல எவ்வளவு ஜூஸ் சாறு கிடைக்கிறதோ, அதை விட அதிகமாக தர்பூசணியில சாறு கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, ஜூஸ். ஒன்னு அடிச்சு போட்டோம்னா 4 கிளாஸ் 5 கிளாஸ் 10 கிளாஸ் அளவுக்கு தர்பூசணி ஜூஸ் கிடைக்கிறது. இவ்வளவு தண்ணி உள்ளுக்குள்ள அவ்வளவு சுவையோட அந்த கனியில இருந்து அல்லாஹ் கொடுத்தான்ல, அதுக்காக வேண்டி அது எடுத்துக்கொண்ட தண்ணீரின் அளவு எவ்வளவு? மத்த கனிவர்க்கங்களை முளைப்பிப்பதற்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வெள்ளரி, இந்த தர்பூசணி, இதை போல தண்ணீர் சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த கனிவகைகள் எங்கே முளைக்கிறது, எப்போது முளைக்கிறது என்று பார்த்தால் வறட்சியான பூமியிலே முளைக்கிறது, வறண்ட காலத்திலே முளைக்கிறது. இப்ப சம்மர்லயா கிடைக்குது? சம்மர்ல போய் பாருங்க. இப்ப விண்டர்ல உட்கார்ந்து கூலிங் நேரத்துல, குளிர்காலத்துல இப்ப தர்பூசணி நிறைய கிடைக்குதா? ரோட்ல போட்டு குமிஞ்சு வைப்பாங்களே. இப்ப எந்த ரோட்லயாவது ஒரு வண்டியை கொண்டு நிப்பாட்டி வண்டி நிறைய உட்கார வச்சு கிலோ 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு விற்பாங்களே, எங்க எந்த முக்கிலையாவது மூளையாவது தர்பூசணி விற்கிறத பார்த்திருக்கோமா? வெள்ளரிக்காய் விற்கிறத பார்க்கிறோமா? எப்ப கிடைக்குது? மே மாசம் கிடைக்கிறது, ஜூன் மாசம் கிடைக்கிறது, ஏப்ரல் மாதம் கிடைக்கிறது, கோடை காலத்தில் கிடைக்கிறது. அப்பதான் அது விளைகிறது. எந்த பூமியிலே விளைகிறது? தண்ணீர் சத்துக்கள் அதிகம் உள்ள நீலகிரியில விளையுதா? பசுமையாக விவசாயம் செய்வதற்கு ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகிற தஞ்சை மண்டலத்தில் விளையுதா? ராமநாதபுரத்தில் விளையுது, தண்ணியே இல்லைங்கிறான். வறட்சியான பூமியில முளைக்குது. ஆனா அதுக்கு அவ்வளவு தண்ணி இருக்குது. எத்தனை பேர் எத்தனை நாள் யோசிச்சிருப்போம்? இத தண்ணி அதிகம் இருக்குன்னா தண்ணி அதிகம் உள்ள இடத்துல இருந்து விளைஞ்சிருக்கணும், அப்படிதான் நம்ம அறிவு சொல்லுது. இல்லையே, வறட்சியான பூமியில தண்ணி இல்லாத காலத்துல தான் கஷ்டப்பட்டு உறிஞ்சி சேகரித்த அந்த தண்ணீரை மக்களுக்கு ஜூஸாக கனியாக ஒரு மரம் தருகிறது, ஒரு விருட்சம் தருகிறது என்று சொன்னால், நாமும் அப்படி பிறருக்கு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து நான் திரட்டுகிறேன் பொருளை, நான் திரட்டுகிறேன் அறிவை, நான் திரட்டுகிறேன் திறமையை, நான் இந்த உலகத்திற்கு அர்ப்பணம் செய்வேன் என்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் முடிவெடுக்க வேண்டுமா இல்லையா? எவ்வளவு பேர் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம்? எவ்வளவு பேர் அப்படி வாழ்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருட்சத்தை பற்றி எத்தனை செய்திகளை சொல்கிறார்கள் தெரியுமா? மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸரஅன் ஃபயகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகா. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது ஏதோ ஒன்றை விவசாயம் செய்கிறார், அது வளர்கிறது, அதிலிருந்து ஒரு மனிதன் பயன்பெறுகிறான், ஒரு பறவை பயனடைகிறது,
ஒரு விலங்கு பயன்பெறுகிறது என்று சொன்னால் இல்லா கானலஹு பிஹி சதகா, அது அவருக்கு நன்மையாக அமைந்துவிடும். ஏனெனில் அந்த மரம் உலகத்திற்கு பயன் தருகிறது. பயன் தருகிற வேலையை செய்ததனால் முஸ்லிமும் பயன்பெறக்கூடியவனாக மாறிவிட்டான். நான் இந்த வேலையை செய்யணும், பயன் தரக்கூடிய வேலையை நான் உலகத்துல செய்யணும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அவ்வளவு அந்த மரம் எப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் நமக்கு பயன் தருகிறது. நம்முடைய வாழ்க்கைய மரத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மிடமிருந்து கழிவுகளை பெறுகிறது. ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு உயிருக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடு அது சாப்பிடுது, அது உள்வாங்குது. மனித குலத்துக்கு கேடு செய்யக்கூடிய உள்ளுக்குள்ள போயிட்டு மூச்சு உள்ள இழுத்தோம், உள்ள இழுக்கிற மூச்சு உள்ள போகும்போது நல்லா போச்சு, வெளியே வரும்போது மனுஷ உடம்புக்குள்ள போறது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. வெளியில இருக்கும்போது கடையில பல பல பலன்னு இருக்குது. ஆப்பிள் பழம், திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பிரியாணி, குளத்தூர் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, சிக்கன், மட்டன், மந்தி, பீஃப் சுக்கா, அப்படியே கம கமன்னு இருக்கு, இழுக்குது வாசம். அது ரெடி பண்ணி பிளேட்ல இருக்கிற வரைக்கும், கடையில இருக்கிற வரைக்கும், ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் மனுஷ உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்தா 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பையன் நிக்க முடியாது. வெளியில நல்ல ஒரு ஆடையே இருக்கிறது, புதிதாக சலவை செய்து கம்போர்ட் போட்டு சாஃப்ட் டச் போட்டு என்னவெல்லாம் ஊத்தி மணக்க வைக்க முடியுமோ எல்லாத்தையும் மணக்க செஞ்சு பீரோவுக்குள்ள அடுக்கி இருக்கிற வரைக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏத்தி ஒரு நாள் ஆகட்டுமே, அடுத்த நாள் அவ்வளவுதான், 3ஆவது நாள் போட்டு வந்தோம்னா லேசா ஒரு மாதிரியே கப்படிக்க. என்ன பீரோல இருக்கிற ஆடை மணக்கிறது, மனித உடலிலே இருக்கிற ஆடை நாறுகிறது, தட்டையில் இருக்கிற உணவு மணக்கிறது, உடலுக்குள்ளே சென்று விட்ட உணவு நாறுகிறது. எல்லாமே அப்படித்தான். உள்ளுக்குள்ள போய் தூய்மையாக வெளியில வர்றதில்லை. ஆனா அப்படியே நேர் உள்டாக பாருங்க, உள்ளுக்குள்ள போன மூச்சு ஆக்சிஜன், சுத்தமான காற்று ஆக்சிஜன். மூச்சு திணறல் ஏற்படுத்தினா டாக்டர்ஸ் எல்லாம் அதான் பண்றாங்க. அது உள்ள போகுது, உள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது வெளியே வந்தா அவ்வளவுதான், அது அப்படியே வெளியே போயிடணும், தள்ளி போயிடணும், நம்ம பக்கத்தில் இருக்க கூடாது. மீண்டும் அதை சுவாசிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன அறைக்குள்ள ஆளை பூட்டி வச்சு ஒரு 24 மணி நேரம் உட்கார வச்சு பாருங்க, ஆளு காலி. அவன் விட்ட மூச்சு அவன் சுவாசிச்சாமனா அவன் காலி. காருக்குள்ள குழந்தை இருந்தது, அது அப்படியே இறந்து போச்சு, ஜன்னல் கதவு தான் மூடி அப்படின்னு செய்தி பத்திரிகையில பாக்குறோம்ல. கண்ணாடி கதவு திறக்க முடியாம உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு முதியவர் காருக்குள்ளே இறந்து விட்டார், பத்திரிகையில செய்தி வந்துச்சுல்ல. என்ன, வெளியில இருந்தவர் நல்லா இருந்தார், உள்ள இருந்தவர் செத்து போனாரு. ஏன்? சேஃப்டியா தானே இருந்தாரு, வெளி காத்து இல்ல, தூசி இல்ல, ஆள் நல்லா தானே இருந்தாரு. ஏன் செத்தாரு? வேற ஒண்ணும் இல்ல, அவர் முதல்ல சுவாசித்த காத்த வெளியே விட்டாரு, கார்பன் டை ஆக்சைடு ஆச்சு, காத்து கெட்டு போச்சு, அதையே திரும்ப சுவாசிச்சாரு, மீண்டும் விட்டாரு, திரும்ப சுவாசிச்சாரு, மீண்டும் விட்டாரு. விட்ட காற்று அனைத்துமே கெட்டு போய் அவன் விட்ட காற்றை அவன் சுவாசிக்க முடியாமல், உயிர் வாழ முடியாமல் செத்து போகிறான். இது நாம் அன்றாடம் பார்க்கிற நிகழ்வுகள். ஆனால் நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொண்டு நமக்கு தேவையான சுத்தமான காற்றை சலவை செய்து மரம் நமக்கு தருகிறது. எப்படிப்பட்ட பணி! ஆடையை சுத்தம் செய்வதற்கு வைத்திருக்கிறோம் கருவிகளை, காற்றை சலவை செய்வதற்கு என்ன கருவி வைத்திருக்கிறோம்? இவ்வளவு அழகான கருவி அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே, நாம என்ன பயனை கொடுத்தோம் உலகத்துக்கு? மரம் இப்படி செய்கிறதே, நான் இப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு வரணுமா இல்லையா? அவ்வளவே மரம் என்பது நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வின் எல்லைக்கு ஓடுகிற மனிதனுக்கு அற்புதமான பாடம் நடத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஆசான் மரங்கள், விருட்சங்கள். நம்பிக்கையே இல்லை, முடிஞ்சு போச்சு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, கடன் வாங்கிட்டேன், கடனை அடைக்க முடியல, கல்யாணம் பண்ணினேன், கொஞ்சாதி சரியில்லை, புள்ள பிறந்தான், புள்ள தருதலையா இருக்குது, வியாபாரம் ஆரம்பிச்சேன், வியாபாரத்தில் நஷ்டமா இருக்குது,
எதை எடுத்தாலும் துன்பம் 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 துன்பம்னு. இதுக்கு பிறகு இந்த உலகத்தில் எப்படிடா வாழ்றது, அதோட முடிச்சுக்குவோம், வாழ்க்கையை முடிச்சுட்டு செத்து போக வேண்டாம் அப்படின்னு சில மனிதர்கள் தற்கொலை முடிவை எடுத்து வாழ்வில் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிற மனிதர்களுக்கு, சோர்ந்து போகாதே, வாழ்வில் துணிவோடு போராடு, என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வுக்கு வெளிச்சம் தருகிற ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைக்கும் என்பதை கற்றுத்தருகிற அற்புதமான ஆசான் மரங்கள். கோடை காலம் வருகிறது, எங்கு பார்த்தாலும் வறட்சி, பசுமையை பார்க்க முடியல. இலையுதிர் காலம், மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் உதிர்ந்து போய்விட்டது, கிளையெல்லாம் மொட்டை மொட்டையா நிற்குது, தரைகளை பார்த்தால் கட்டாந்தரையாக மாறிவிட்டது, ஒண்ணுமே இல்லை. இனிமே யாரும் என்ன வரும் வரும் எது வருமா நம்பிக்கையே இல்லை. நாட்கள் ஓடுகிறது, மாத கணக்கிலே ஆகிறது.